ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 31 days சேலஞ்ச் வந்து நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து நமக்கு டே 2 நேற்று Jan 30. ஸோ இப்போ தான் சொன்னாங்க நம்ம சார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நமக்கு 1 வீக்கில் இந்த ஷெடியூல் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து நேற்று Jan 30 டே 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா தமிழ் வந்து 4th இயல் படித்தேன் நான். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து 11-10லேருந்து 110 வரைக்கும் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 11-10லேருந்து 110 வரைக்கும் பார்த்தேன். இது என்ன அப்படின்னா பிவைக்யூ நான் பார்த்தேன் டைம் அண்ட் வாக்கில். அதுக்கப்புறம் வந்து நான் ஜிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்திய பொருளாதாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும், இந்திய எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 லெசன் நேற்று நான் படித்தேன். அந்த 2 லெசன் நான் படித்து ரிவைஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் நான் பிவைக்யூ அது ரிலேட்டடாக பார்க்கல. ஸோ எனக்கு வந்து இதுதான் கரெக்ட் டைமாக இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸ் வந்து நான் 2 hours எடுத்து படித்தேன். தமிழ் வந்து நான் நியர்லி ஒரு 40 minutes ஆர் 35 minutes அந்த மாதிரி தான் எனக்கு டைம் எடுத்துச்சு தமிழ். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வந்து ஒரு 2 hours 2 to 15 hours அப்படின்னு 2 hours 15 minutes அந்த மாதிரி எடுத்துச்சு. ஸோ நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 hours நேற்று நான் படிச்சிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் வந்து டைம் வச்சு படிக்காட்டி கூட பரவாயில்ல. நீங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நான் பிடிஎஃப் ஆல்ரெடி தமிழுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஹச்சிசிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன். ஸோ இந்த 5க்குமே நான் வந்து ஸ்கூல் புக் சம்ஸு பிவைக்யூ ப்ராக்டிஸுக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டுமே வந்து டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட், ஹச்சிசிஎஃப், எல்சிஎம் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸுக்கு. இந்த வாரம் ரேஷியன் ப்ரொபோசிஷன் வந்து உங்களுக்கு சண்டே இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். பிடிஎஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் தமிழுக்கும் ஜிஎஸ்ஸுக்கும் வந்து எல்லா லெசனோட பிடிஎஃப் ஷெடியூல் 1க்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக இந்த ஷெடியூலுக்கு இந்த பிடிஎஃப் மட்டும் போதுமா அப்படின்னா ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இல்லை புக்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், புக் சென்ட் பண்ணிடுறேன். இல்லாட்டி இந்த ஷெடியூல் 1 ஷெடியூல் சென்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி 2, 3, 4, 5 வரைக்கும் நான் ஷெடியூல் சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் படிக்கிறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷெடியூல் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டார்கெட் வந்து இதான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4th வீக் வரைக்கும் இருக்குது. 5th வீக் வந்து நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுவேன். அதாவது இன்றைக்கி தான் இந்த வாரம் சண்டே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இதை வச்சு மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஜிஎஸ்க்கு என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 15 கொஷின்ஸ் வந்து நான் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் கொஷின்ஸ் வந்து இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்திய பொருளாதார சுதந்திரம் முன்பும் பின்பும். ஸோ அதனால நான் கொஷின்ஸ் கேட்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட ஆன்சர் வந்து கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஓகேனா சொல்லுங்க. நம்ம டெய்லி இந்த மாதிரி நான் படிச்சது வந்து டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ், நியர்லி 20 to 30 கொஷின்ஸ் வந்து டெய்லியுமே வரும். ஸோ நான் இன்னைக்கு என்ன படிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு 6th, 10th, 12th. ஸோ இதுதான் பண்ண போகிறேன். அண்ட் தென் மேக்ஸ் வந்து பிவைக்யூ வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா 2019 to 24 நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பிவைக்யூ இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு பார்க்க டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து டைம் இருக்குன்றனால கொஞ்சம் கொஞ்சமாக பிவைக்யூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிவைக்யூனா ஃபுல்லாக எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேயுமே சில சம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த சம்ஸ்லாம் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம அதுக்கு மட்டும் தனியாக டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சில சம்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிவைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் லாஸ்ட் குரூப் 4 எழுதினா தெரிஞ்சிருக்கும். டைம் ஒர்க் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஆனால் அது 2022 ஆல்ரெடி கேட்ட கொஷின், ஒரு கொஷினில் டிகிரி ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால நம்ம பிவைக்யூ பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இதுதான் நமக்கு இது. ஸோ கொஷின் நான் கேட்குறேன். ஸோ ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்தியா ஒரு டேஷ் பொருளாதாரம் ஆகும். இந்தியா வந்து டேஷ் பொருளாதாரம் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெரும் பங்கு டேஷ் துறையின் பங்களிப்பாகும். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு துறை டேஷ் பங்களிப்பு ஆகும். முதன்மை தொழிலா இல்லை வந்து பணிகள் துறையா? ஸோ அந்த மாதிரி கொஷின் அது. இதே வந்து உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஸோ உலகத்தின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. மக்கள் தொகை பெருக்கத்தில் வந்து இந்தியா எத்தனாவது இடம் ஆகியிருக்கு? ஸோ இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் புக் டேட்டா படி வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சொல்லுங்க.
அதே மாதிரி வந்து இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை வந்து எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு நிகரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து இது ஒரே கொஸ்டினாவே இது இருக்கும். பெருப்பிளவு ஆண்டு வந்து எந்த ஆண்டு, சிறுபிளவு எந்த ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு வந்து எந்த ஆண்டு, இது ஒரு கொஸ்டினாவே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சிறுபிளவு, பெருப்பிளவு, அதுக்கப்புறம் மக்கள் தொகை வெடிப்பு. நெக்ஸ்ட் வந்து பீமாரு அப்படின்றது எந்தெந்த மாநிலங்களில் அழைக்கப்படும்? பீமாரு 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 அப்படின்றது எந்த இதை அழைக்குது அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2011 கணக்கெடுப்புல வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து அதிகம் உள்ளது. மக்கள் தொகை அடர்த்தி உள்ள மாநிலமும் கம்மியா உள்ள மாநிலம் 2011 மக்கள் தொகை அடர்த்தியில அதிகம் உள்ள மாநிலம், குறைவா உள்ள மாநிலம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து 1000 மக்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை எப்படி சொல்லுவாங்க? இப்ப வந்து 1000 ஆண்களுக்கும் 1000 பெண்களுக்கு ஸோ அந்த உள்ள விகிதம் இருக்கு பாலின சாரி நானே சொல்லிட்டேன். சரி கொஸ்டின் வேணாம்ப்பா. ஸோ பாலின விகிதத்துல எந்த மாநிலம் வந்து அதிகமா இருக்கு, அதோட ரேஷியோ என்ன, எந்த மாநிலம் கம்மியா இருக்கு, அதோட ரேஷியோ என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அதிக எழுத்தறிவு வந்து கொண்ட மாநிலம் எதுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து கோலார் தங்க சுரங்கம் வந்து எந்த மாநிலத்தில் இருக்கு? கோலார் தங்க சுரங்கம் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் தேசிய துறைமுகம் வாரியம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு சொல்லுங்க. அதே மாதிரி வள்ளுவர் வந்து வேளாண்மையை எதை வச்சு குறிப்பிடுகிறார்? வள்ளுவர் வந்து வேளாண்மையை வந்து எதை வந்து சொல்றாரு? ஆக்சுவலா வந்து வேளாண்மை தான் வந்து எதுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத குறிப்பிடுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அது யாரு சொன்னு சொல்லுங்க. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அவன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? ஒரு நாட்டு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலுமே எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னான்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்து உண்மையாக இந்தியா வாழ்வது நகரங்களிலோ அல்லது புறநகரிலோ இல்லை, கிராமத்தில் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு சொல்லுங்க. ஸோ உண்மையான இந்தியா வாழ்வது வந்து நகரிலோ இல்ல புறநகரிலோ இல்லை, கிராமங்கள்ல தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழை நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அது யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து 1923 அம்பேத்கர் வந்து எந்த ஆய்வுக்கு லண்டன் பொருளாதார பள்ளிக்கு சென்றிருப்பாப்ல? அந்த பட்டம் வாங்கியிருப்பாங்க தெரியுமா? அது என்ன பட்டம் வாங்கினாங்க? அது என்ன ஆய்வுக்காக வாங்கினாங்க 1923 லண்டன்ல? அதே மாதிரி கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி அப்படின்னு யார சொல்லுவோம்? கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? அதே மாதிரி குமாரப்பா வந்து உப்பு சத்தியாகிரகத்தப்ப என்ன பத்திரிகையில பணியாற்றிருந்தாங்க? குமாரப்பா வந்து உப்பு சத்தியாகிரகத்துல இருக்கும்போது எந்த பத்திரிகையில பணியாற்றி இருந்தாங்க? அதே மாதிரி ஜே.சி. குமாரப்பா வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி யாரு கூப்பிட்டுருப்பா? நெக்ஸ்ட் வந்து நிலைத்த பொருளாதாரம் மற்றும் இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை யார் எழுதுனாங்க? நிலைத்த பொருளாதாரம் மற்றும் இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எழுதுனது யாரு? எந்த ஆண்டு வந்து இந்திய மக்கள் தொகை வந்து 100 கோடியை தாண்டுச்சு? எந்த ஆண்டு வந்து மக்கள் தொகை வந்து 100 கோடியை தாண்டுச்சு இந்தியால? நெக்ஸ்ட் வந்து தேசிய வளர்ச்சி கழகம் அப்படின்றத அறிமுகப்படுத்தினது யாரு? தேசிய வளர்ச்சி கழகம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருப்பா? அது மாதிரி பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அது யார் வாங்கினா, எந்த வருடம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீடு வசதி அளிக்க வேண்டும் அப்படின்றத ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அனைத்து மக்களுக்கும்
கட்டாய காப்பீடு வசதி வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க ஒருத்தர். அது யாருன்னு சொல்லுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்திய பொருளாதாரம் வந்து மேக்ஸிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கும். மேக்ஸிமம் கேட்டதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பி அப்படின்னா யாரை சொல்லுவோம் நம்ம? இன்னொரு கோட் சொல்றேன். அது யார் சொன்னான்னு சொல்லுங்க. ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறியை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கையும் இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்றது யார் சொல்லியிருப்பா? அது எந்த வருஷம் சொல்லியிருப்பாங்க? அகைன் சொல்றேன். ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கையும் இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோட அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் பார்க்கலாம். அதில் கொஸ்டின்ஸ் கேட்க. ஸோ வந்து வாஸ்கோ டாமா வந்து எந்த ஆண்டு வந்து கேல்கேட்டுக்கு வந்திருப்பாங்க? எந்த ஆண்டு? டேட் வித் யோர். நெக்ஸ்ட் வந்து கார்ன் வாலிஸ் வந்து நமக்கு வந்து நிரந்தர வந்து சொத்துரிமை கொடுத்திருப்பாங்க. நிரந்தர சொத்துரிமை சட்டம் கொடுத்திருப்பாங்க. அது எந்த வருடம்? கார்ன் வாலிஸ் தான் கொடுத்திருப்பாரு. அது எந்த வருடம் நமக்கு கொடுத்திருப்பாங்க? அது மாதிரி ரயத்வாரி முறை வந்து எந்த இடத்துல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? ரயத்வாரி முறை வந்து எந்த இடத்துல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? அதே மாதிரி 1813 1858 இந்த பீரியட் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? ஹெட்டிங்லேயே கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து முதல் தொழில் கொள்கை வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? முதல் தொழில் கொள்கை வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? டேட் வித் இயர் சொல்லுங்க. அதே மாதிரி இரண்டாவது பசுமை புரட்சியில வந்து இந்த 2006ல இருந்து 2007ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த உணவு பயிரை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. 214ல இருந்து எவ்வளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க? அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்க. 214 டன்ல இருந்து 1 டன் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது எந்த வருஷத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்து முதல் எஃகு தொழிற்சாலை வந்து எங்க இருக்கு? முதல் எஃகு தொழிற்சாலை எங்க இருக்கு? நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ்ல வந்து பிலாய் அப்படின்னு வந்து பொது நிறுவனத்திற்கு உதவி செய்த நாடு என்ன? மத்திய பிரதேஷ்ல பிலாய் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், பொது நிறுவனம் வர்றதுக்கு உதவி செய்த நாடு இது. நம்ம எஃகு உற்பத்தியில உலக அளவுல இந்தியா வந்து எத்தனாவது இடம்? எஃகு உற்பத்தியில. அதே மாதிரி வந்து உலக அளவுல இந்தியா கச்சா சணல் உற்பத்தியில எத்தனாவது இடம்? ஏற்றுமதியில எத்தனாவது இடம்? ஸோ 2 கொஸ்டின்ஸ். 2வது கொஸ்டின் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கச்சா சணல் உற்பத்தி இருக்கு பார்த்தீங்களா? அதுல எத்தனாவது இடம்? ஏற்றுமதியில எத்தனாவது இடம் நம்ம? அதே மாதிரி இந்தியாவுல வேளாண்மை சார்ந்த தொழில்ல வந்து பருத்தி தொழிலுக்கு அப்புறம் அடுத்தபடியா என்ன தொழில் வந்து முக்கியத்துவம்ல இருக்கு? இந்தியாவுல வேளாண்மை சார்ந்த தொழில்ல பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியா என்ன தொழில் இருக்கு? சாரிப்பா. புக்ல வந்து அப்படியே கொடுக்க அப்படியே. சரி, ஓகே. 14 பேங்க் இருக்கு தெரியுமா? நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்க? இந்தியால வந்து இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து 14 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஐந்தாண்டு திட்டம் படிக்கலாமா? ஆக்சுவலா வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து என்ன மாதிரி? 3வது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரி? 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்ன மாதிரி? ஸோ 3க்கும் பெயர்கள் இருக்கும். அது என்ன இயரு, அது என்ன மாடல்ல வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பு வந்து எந்த ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு பத்தி பேசும்? அப்புறம் சுரங்கம். சுரங்கம் வந்து எந்த ஐந்தாண்டு திட்டம்? அப்புறம் வந்து மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டம் இருக்கு? கடைசி ஐந்தாண்டு திட்டம் வந்து இயர் என்ன? அதே மாதிரி திட்ட ஆண்டு விடுமுறைன்னு சொல்லுவாங்க. திட்ட விடுமுறைன்னு சொல்லுவாங்க. அத கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, PQLI இத வந்து
யார் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க? ஆக்சுவலா வந்து PQLI அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை குறியீடு அப்படின்ற அந்த எண்ண வந்து உருவாக்குனது யாரு அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து மனித மேம்பாடு குறியீடு இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட்டு 3 கண்ட்ரீஸ் அத பத்தி சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோதான். இதுலருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபயர் பிளான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த நம்ம பிரிச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த இயர் வரைக்கும் அந்த இயர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. மேக்ஸிமம் வந்து அவ்வளோதான் இதுல. மேக்ஸிமம் இந்த எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் டேட்டாஸ் நெறைய இருக்கும்ப்பா. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்து 11த் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது நமக்கு பேஸ் மாரி தான். 12த்தும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா 11த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து டைரக்ட்டா யூனிட் 9ல நமக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டடா படிக்கும்போது நமக்கு வந்து யூனிட் 8லயும் நமக்கு கவர் ஆகும். ஏன் அப்படிங்கும்போது நமக்கு தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கும்போது தமிழ்நாடு ரிலேட்டடா யூனிட் 8ல வரும். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனால யூனிட் 9லயும் வரும். ஸோ யூனிட் 8, யூனிட் 9ல வரனால நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11த் எக்கனாமிக்ஸ். ஸோ 11த் எக்கனாமிக்ஸ்னா கிளியரா படிச்சுக்கணும். அதில அது இம்பார்ட்டன்ட்டா வந்து ஃபயர் பிளான்ஸா இருக்கட்டும், அப்புறம் தொழில் கொள்கை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் குடுத்து யார் யார் பேசினா, யார மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாரிலாம் கேட்பாங்க. முன்னாடி கேட்டுருக்காங்க. ஸோ அந்த மாரி நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேவான்னு சொல்லுங்க. நம்ம இந்த மாரி டெய்லியுமே கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணலாம். இல்ல அப்டின்னா ஓகே அப்படின்னு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டுன்றதுனால உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து கிளியரா இருக்கா? இந்த தடவ நான் வந்து ஆன்சர் பின் பண்ணலப்பா. ஆன்சர் வந்து யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அத நான் பின் பண்றேன். உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா சொல்லுங்க. நாளைலருந்து நான் கமெண்ட்ல நானே பின் பண்ணிர்றேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.